மாதிரி இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 அப்படி வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இதுக்கான கொஸ்டினும் இருக்கு, பின்னாடி இதுக்கான ஆன்சரும் இருக்கு. டீச்சர்ஸ்க்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் வச்சு பின்னாடி ஆன்சர் வச்சு உடனே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது கம்பல்சரி அந்த கொஸ்டின் எழுதணும். 6 கொஸ்டின் கூட, மீதி ஆப்ஷன்ல இருந்து 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 17 அப்படிங்கிறது கம்பல்சரியா அட்டன் பண்ணணும். இவருக்கும் வணக்கம். இப்ப நேற்று வந்து நம்ம செகண்ட் மிட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 பார்த்துருக்குறோம். இப்ப இன்னைக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதே சிலபஸ் தான், ஸ்டாண்டர்ட் 10th சப்ஜெக்ட் மேக்ஸ், மார்க் வந்து 50 மார்க், 3.17 to 3.19, 4.3 to 4.4, 6.2 to 6.4, 7.12 and 7.2 அதுக்கு இருக்கக்கூடிய 1 மார்க் அண்ட் கிராஃப் 3.16. ஓகே, இப்போ நேற்று ஏற்கனவே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 போட்டிருக்கோம். அது நீங்க எல்லாம் எழுதி செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, எவ்வளவு மார்க் எடுத்திருப்பீங்கிறதையும் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸும் இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஆன்சர் வச்சு செக் பண்ணிக்கலாம். பப்ளிக் கீ படி தான் நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துருக்குறோம், கீழே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். 8 வந்து 1 மார்க் இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்ல வந்து மொத்தம் 8 கொடுத்து 6th கொஸ்டின் அட்டன் பண்ணது மாதிரி கேட்டிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 17 வந்து கம்பல்சரி 12 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கீழே ஆன்சர்லாம் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் கீழே இருக்குது, நான் எப்படிங்கிறத சொல்றேன், நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி 6 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் 5 மார்க்ல. 4 கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்ணணும். கம்பல்சரி கொஸ்டின் வந்து 23. அதாவது மீதி 5 கொஸ்டின்ல இருந்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 4வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் நமக்கு 4 5 20 மார்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்ப கிராஃப் இருக்குது 24 25. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்குது. இதே மாதிரி நம்மளுடைய கனிமேக்ஸ் எஜுகேஷன் சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானை வந்து கிளிக் செட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மேக்ஸுக்கு உங்களுக்கு 1ல இருந்து 12th வரைக்கும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்குறோம். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு சொல்லுங்க, நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வெப்சைட்லயும் யூடியூப் சேனல்லையும் போடுறோம், பார்த்துக்கலாம். நீங்க இது ஆன்சர் கீ. இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல தான் பார்க்கணுங்கிறதுல கூகுள்ல போய் கனிமேக்ஸ் மாடல் செகண்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு போடுங்க. பின்னாடி கனிமேக்ஸ் போட்டாலும் சரி, முன்னாடி கனிமேக்ஸ் போட்டாலும் சரி, நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கோட்டாலி வேணும் அப்படின்னா கோட்டாலி மாடல் கொஸ்டின் பேப்பர், இல்ல கோட்டாலி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கனிமேக்ஸ் அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ல வந்து பிளேலிஸ்ட், அதாவது கனிமேக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறதுல நீங்க கொடுத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கிடைக்கும். அதுல பிளேலிஸ்ட்ல போய் நீங்க எல்லாமே டெக்ஸ்ட் புக், ஸ்டடி மெட்டீரியல், நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர், லெசன் பிளான் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்துமே உள்ள இருக்கு, பாத்துக்கலாம். இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கு. தமிழ்னா இருக்குது, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், அதுக்கான கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இதுல கிளிக் ஹியர் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நம்ம